கரூர்ல நடந்த தமிழக வெற்றி கழகத்துடைய தேர்தல் பிரச்சாரம் கிட்டத்தட்ட 41 பேர் இறந்துட்டாங்க. அந்த வழக்கு என்பது நீதிமன்றத்துக்கு போயிருக்குது. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் நிறைய விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. முதல்ல இந்த வழக்கு நீதிமன்றத்திற்கு போனது முதல்ல நீதிமன்றமா அது நீதிமன்றமான்னு பாத்துருவோம். நீதிமன்றம்லாம் சொல்லாதீங்க, தப்பு தப்பா சொல்றானுங்க. ரொம்ப பேர் 140 கோடி பேரும் தப்பா சொல்றாங்க. வழக்கு மன்றம், அங்கே இருப்பவனும் நீதிபதி அல்ல, ஆணோ பெண்ணோ, நீதிபதியெல்லாம் இல்ல, வழக்கு தீர்ப்பாளர்னு சொல்லு. என்ன நீதிபதி? ரொம்ப நாள் நீதிபதின்னு சொல்லிட்டு இருந்தானுங்களா, திடீர்னு நீதி அரசர் ஆயிட்டான். ஏய், பதின்னா தலைவன் அர்த்தம்டா, தமிழ் தெரியுமா உனக்கு? என்ன திடீர்னு அரசன் ஆகுற? அந்த அரசன்கிற வார்த்தையில என்னடா அவ்வளவு பெரிய கவர்ச்சி? அற்ப மனிதர்கள் இவர்கள். நான் சொல்கிறேன், வழக்கு தீர்ப்பாளர்கள்னு சொல்லுவோம். இது மாஜிஸ்ட்ரேட்டும் சரி, உச்ச நீதிமன்றம், உச்ச வழக்கு மன்றம் அது தில்லியில இருக்கிறது. தீர்ப்பாளர்கள் அப்படியே உட்காந்துரு. இந்த வழக்கு மன்றத்திற்கு இந்த வழக்கு எப்படி போச்சு? அதுவே இது ஏற்பாடு. ஒருத்தர் போய் வழக்கு அவருடைய ஆர்வத்துல போட்டாரா? அதுக்கு பின்னாடி சில பல 10,000கள் இருக்கும், சில பல லட்சங்கள் இருக்கலாம். அவர் அங்க கொண்டு போறாரு. சரி, சம்பந்தப்பட்டது விஜய், தமிழ்நாடு வெற்றி கழகம் கட்சி, விஜய். அவரை கூப்பிட்டு இப்ப விசாரிச்சிருக்கணும். அது இல்ல, அவரே வராம அவரை பத்தி நீங்க தீர்ப்பா சொல்றீங்க, இஷ்டத்துக்கு பேசுறீங்க. நீங்க இஷ்டத்துக்கு பேசலாமா? நீங்க சம்பளம் வாங்குகிறவர், முதல்ல அது ஒன்றும் தெரிஞ்சுக்கணும். நீங்க சம்பளத்துக்கு தான் அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கீங்க. மாதம் 30 கடைசி நாள் சம்பளம் வாங்கிட்டு வீட்டுக்கு போகணுங்கிறதுக்கு தான் உட்கார்ந்துருக்கீங்க. ஒரு சட்டத்தின்படி வேலை செய்கிறீர்கள். இஷ்டத்துக்கு வேலை செய்யக்கூடாது, முடியாது. இஷ்டத்திற்கு பேசக்கூடாது. நீதிபதிகள் தீர்ப்பு என்பது வழக்கு விசாரித்து கடைசியாக வருவது. அதற்கு இடையில கருத்துக்கள் சொல்லலாம், சொல்லவே கூடாதுன்னு சொல்வதில்லை. சில ஒழுங்குகள் இருக்க வேண்டும், சொல்வதில்லை ஒரு அறம் இருக்க வேண்டும். அவர் சம்பந்தப்பட்டவரை கூப்பிடவே இல்லை. ஒரு தரப்பை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த தரப்புக்கு ஆதரவாக, வராத தரப்புக்கு எதிராக இஷ்டத்துக்கு பேசி இருக்கிறார் இந்த நீதிபதி. இதற்கு முன்னால் ஒரு நீதிபதி, அவர் பேரு வேல்முருகன் ஒருத்தர், ஒரு ஏடிஜிபியை கைது செய்யணும்னு சொல்றாரு. உடனே கைது செய்தாங்க. இது ஒரு 3-4 மாசம் இருக்கும். ஒரு சிறுவன் கடத்தல் வழக்கு அப்படின்னு வந்தது இல்லையா, திருவள்ளூர் மாவட்டம் அது. அப்ப அது அடுத்து உச்ச வழக்கு மன்றம் சொன்னாங்களே, கைது செய்ய சொல்றதுக்குலாம் எந்த நீதிபதிக்கும் அதிகாரம் கிடையாது. உச்ச வழக்கு மன்றம் அவங்களுக்கும் கிடையாது, உயர் வழக்கு மன்ற நீதிபதியும் கைது செய்யறதுக்குலாம் அதிகாரம் கிடையாதுன்னு சொன்னாங்க. அப்புறம் அவர் விடுவிக்கப்பட்டார். அப்ப இஷ்டத்துக்கு பேசுறது தானே இது. வேல்முருகன் என்பவர், இப்போது இவர் பேர் செந்தில்குமார் என்பவர், ரொம்ப ஓவரா பேசியிருக்கிறார். இப்போ 1.5 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒருத்தர் பேசினார, ஒரு யூடியூபரை கைது பண்ணாங்க. கைது பண்ணி ஜெயில வச்சு கையை உடைக்கிறான் போலீஸ்காரன். கையை உடைச்சிட்டானா அப்புறமா கேஸ் போகுது. அவரும் சொல்றாரு, பேட்டி கொடுத்தவர் மட்டுமல்ல, பேட்டி கொடுத்தவருக்கு பதில் மோசமானது என்று அரசு நினைத்தால், அந்த கேள்வி கேட்டார்ல, அந்த பதிலை கேள்வி எழுப்பியவரையும் கைது செய்ய வேண்டும். இதெல்லாம் இந்த வழக்கு மன்ற தீர்ப்பாளர் ரொம்ப ஓவரு, இது பேசக்கூடாது. ஏற்கனவே நான் இந்த கண்டனத்தை ஒரு தடவை பதிவு செய்திருக்கிறேன். ரொம்ப ஓவரா பேசுறது வழக்கமாகி போச்சு. இது என்ன தெரியுமா, நாடு முழுக்க பேசுறாங்க. அமித்ஷா, அதாவது உள்துறை அமைச்சர், ஒன்றிய அமைச்சரவையின் உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்பவர் நீதித்துறையில் தலையிடுகிறார், நீதிபதிகளை கையை முறுக்குகிறார், அவர் ஒரு நீதிபதியை கொலை செய்து விட்டார் என்றும் ஒரு குற்றச்சாட்டு உண்டு. அதாவது வழக்கு இல்ல, மக்கள் மத்தியில சமூக தளத்தில் ஒரு குற்றச்சாட்டு உண்டு. அது செய்யறது காவி சங்கி. இங்கே எல்லாமே கருப்பு சங்கிகள். கருப்பு சங்கிகள் நீதித்துறையிலையும் நுழைஞ்சிட்டானுங்க. அங்க போய் இந்த பெருச்சாளி மாதிரி செயல்படுறாங்கன்னு சொல்றேன். வழக்குன்னா சட்டம் இருக்கிறது, அதை பேசணும். ஒரு அரசியல் கட்சியின் தலைவர், நான் அவர் ஆதரவாளர் கிடையாது, நான் தாவேக்காவுக்கு வாக்களிக்க மாட்டேன், விஜயை ஆதரிக்க மாட்டேன், அது வேறு. ஆனா அவர் தலைவர், தலைமை பண்பு ஒரு அரசியல் கட்சியின் தலைவருக்கு இருக்குதா இல்லையா என்று சொல்றது யார் சொல்லணும்? வழக்கு மன்ற தீர்ப்பாளர். நீதிபதினே பேசுவோமே வசதிக்கு, நீதிபதி பேசலாமா? நீதிமன்றத்தில் பேசலாமா? நீ பதவியை விட்டுட்டு டீ கடையில் உட்காந்து பேசு, அதுக்கு இன்னொருத்தர் பதில் சொல்லுவாரு. நீதிமன்றத்தில் உட்காந்துக்கிட்டு தலைமை பண்பு இல்லைன்னா நீ யார் அதை சொல்றதுக்கு? உனக்கும் ஒரு ஓட்டு தான், ஒரு வாக்கு தான், எனக்கும் ஒரு வாக்கு. அப்ப அந்த இடம் கொடுத்ததுனால அதை நீ மிஸ்யூஸ் பண்ற. நீதிபதிங்கிற அந்த ஸ்தானத்தை, அந்த பதவி பொறுப்பை நீங்க மிஸ்யூஸ் பண்றீங்க. இது உச்ச வழக்கு மன்றம் டெல்லியில இருக்கு இல்லையா, உச்ச நீதிமன்றம், நீதிபதிகள் இதை கவனத்துல எடுக்கணும். தமிழ்நாட்டுல பல இது, மதுரை கிளை இருக்குல்ல, உயர் வழக்கு மன்ற கிளை மதுரை, அதுல ஒருத்தரை கைது பண்ணணும். இன்னும் இது பண்ணார, என்னை பத்தி போஸ்டர் போடுறாரு, என்னை பத்தி அவதூறு பேசுறாருன்னு அவர் ஒருத்தர், அவர் என்னை சாதி ரீதியாக பேசுகிறாருன்னு. அவர் சாதி ரீதியாக நடந்தாரா இல்லையான்னு தெரியாது. ஆனா ஒருத்தர் சொன்னாரு, ஒரு வழக்குரைஞர், அவரை விசாரிக்கிறார், நீங்கள் பயப்படுகிறீங்க, ஆத்திரம் ஊட்டுற மாதிரி சொல்றாரு. அந்த வழக்குரைஞர் ரொம்ப ஆத்திரப்படாமல் நிதானமாக பதில் சொல்லி அவரை
ஹேண்டில் பண்ணார், கையாண்டார். அப்ப 3 இது தீர்ப்பாளர்கள் மீது நம்ம இப்ப பிரச்சனை பார்க்கிறோம். இது வந்து டெல்லி உச்ச வழக்கு மன்ற தீர்ப்பாளர்கள் இந்த தமிழ்நாட்டுல இப்படி போயிட்டு இருக்குங்கிறத கவனித்து ஒழுங்குபடுத்தணும். இவங்களுக்கு எல்லாம் கிளாஸ் எடுக்கணும், என்ன பேசலாம் என்ன பேசக்கூடாது, இந்த மரபு என்ன. இது வந்து பிரிட்டிஷ் ஜுடிஷியரின்னு சொல்றது இந்தியாவில் இருப்பது. இதுதான் சிறந்ததுன்னா நான் சொல்ல வரல. சோவியத் யூனியன் முதல்ல ருஷ்யா இருந்தில்ல, இப்ப ருஷ்யா சோவியத் யூனியன் இருந்தில்ல, அதுல மிகச்சிறந்த நீதி பரிபாலனை ஜுடிஷியரி இருந்தது. இந்தியாவிலையும் அது வரணும். ஆனா பிரிட்டிஷ் ஆட்சி போனாலும் பிரிட்டிஷ் ஜுடிஷியல் சிஸ்டம் தான் இங்க இருக்குது. இதுல வந்து சில சிறப்புகள் உண்டு, பல குறைகள் உண்டு. சில சிறப்புகளும் இப்ப இல்லாம போகுது இந்த மாதிரி இஷ்டத்துக்கு பேசுறவங்களால. இது மன்னிக்க முடியாத விஷயம். நீதிபதிகள் நாவை அடக்க வேண்டும். ஒரு அறம் இருக்கிறது, ஒரு முறைமை இருக்கிறது, அதெல்லாம் நீதிபதிகள் கத்துக்கணும். அதுதான். அவரு டிஎம்கே சார்பா இருக்காருன்றது. டிஎம்கே சார்பா அதுவா? அதுவும் ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் தானே. ஏற்பாடு பண்ணி இவர்கிட்ட அந்த வரிசைப்படி சரியா வந்ததா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. இவர்கிட்ட தான் கொண்டு போகணும்னு ஏற்பாடு கூட இருந்திருக்கலாம். இந்த ஆட்சியாளர்கள் எவ்வளவு யோக்கியமானவர்கள் நமக்கு தெரியும்ல. அந்த காலத்துல சொல்லுவாங்க, பூர்ண யோக்கியம் வரான் செம்பு எடுத்து உள்ள வையும்பாங்க. இவர்கள் எவ்வளவு யோக்கியவான்கள் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் அவர் வரவே இல்லைங்கிறது எதிர்த்தரப்பு. இவரு அம்மா, இந்த நீதிபதியினுடைய அம்மா அப்பா எல்லோருமே முதல்வருக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்கள், குடும்ப ரீதியா ரொம்ப நெருக்கமானவர்கள். இந்த தகவல் வந்துருச்சு இல்ல. இப்பதான் 15 நிமிஷத்துல தகவல்களை கலெக்ட் பண்ணிடலாம். அடுத்து வந்து 10 நிமிஷத்துல உலகம் முழுக்க பரப்பிடலாமே. இந்த நேரத்தில் வந்து இவங்க எல்லாம் வந்து அப்ப எச்சரிக்கையா நடந்து கொள்ள வேண்டும். இப்படிலாம் பேசணும்னா அப்புறம் அந்த உறவெல்லாம் வெளியே வரும். அந்த நட்பு அந்த நெருக்கம்லாம் ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சு போயிடும். அந்த அறிவு கூட இல்லாம தானே பேசியிருக்காரு. இப்ப தெரிஞ்சு போச்சு இல்ல. இவர் ஏன் அங்கே உட்கார்ந்து அந்த இடத்திற்கு பொருத்தம் இல்லாத விஷயங்களை பேசினார்? நீதிமன்றம்னா அதுக்குன்னு ஒரு இது மரியாதை இன்னைக்கு வரைக்கும் மக்கள் கொடுக்குறாங்க. அது தப்பு. நீதிமன்றத்துக்குலாம் மரியாதை கொடுக்கணும் அவசியம் கிடையாதுன்னு வைங்க. எதுக்கு மரியாதை கொடுக்கணும்? சம்பளத்துக்கு தானே உட்கார்ந்து இருக்கிறாரு, மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா மக்கள் கொடுக்குறாங்கல்ல, அது உனக்கு தெரியும்ல, அதுக்கு தகுந்தபடி பேசணும்ல. நீ இஷ்டத்துக்கு பேசினேன்னா அப்ப நீ யாரு, உங்க குடும்பம் என்ன, அவங்களுக்கு இவங்களுக்கு என்ன உறவு எல்லாம் வெளியே வந்துரும்ல. இப்ப வந்துருச்சு இல்ல. நெருங்கிய நண்பர்கள் அவர்கள். அதனாலதான் இவர்கிட்ட போயிருக்குது கேஸ். வேணும்னு போச்சோ தற்செயலா போச்சா அது வேற. ஆனா போயிருக்குது, இஷ்டத்துக்கு பேசினாங்க, அவர் பேசினாரு. இப்ப இஷ்டத்துக்கு திமுக பேர் கெட்டு போச்சு. இறுதி விளைவு அது. இறுதியாக கணக்கு பார்த்து முடிக்கும் பொழுது இறுதி விளைவு அப்படித்தான் ஆகி போச்சு. திமுக என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அது எல்லாமே அவங்களுக்கு விரோதமா போய் முடியுது. அவங்க விஜய் கட்சி எதிரின்னு அவருக்கு விரோதமா செய்யுதுன்னு நினைக்கலாம், திமுகவுக்கு விரோதமா போயிருது. இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுமா? திமுக சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிட்டு போறாங்க, அவ்வளவுதான். திமுக வேற யாரும் ஒன்னும் வீழ்த்த வேண்டிய அவசியம் இல்லை. திமுக வீழ்ந்துக்குவாங்க. அவங்கள நல்ல திறமையா செய்யறாங்க. எப்படி வீழ்ச்சி அடைவது அப்படின்னு திறமையா பண்ணிட்டு இருக்கிறாங்க. பார்ப்போம், இன்னும் ஒரு 7 மாசத்துல தெரியும். நீதிமன்றம் வந்து தொடர்ச்சியாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து, அரசியல் கட்சியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை நீதிமன்றத்துக்கு எடுத்துட்டு வராதீங்க, இது அரசியல் களமா ஆக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை மீறி வந்து இப்ப வழக்கு நீதிமன்றத்துக்கு போயிருக்குது. பொதுநல வழக்கை 7 வழக்குகள் போட்டுருக்காங்க இந்த கரூர் மரணத்தை முன்னிட்டு. அப்ப வழக்கு வந்து நீதிமன்றத்துக்கு வருது. நாங்க தீர்ப்பு கொடுத்தா தீர்ப்பை வந்து நீங்க விமர்சிக்கிறீங்க, நீதிபதி விமர்சிக்கிறீங்கன்ற அந்த குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்காங்க. ஆமா, விமர்சிக்கிறாங்க. விமர்சிக்கணும், விமர்சிக்கலாம் என்று உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்குது. விமர்சிக்கலாம், விமர்சிக்க கூடாதுன்னு சொல்றாரு அவரு. யார்கிட்ட சொல்றீங்க? உச்ச நீதிமன்றத்துல போய் சொல்லுங்க. நீதிபதியை விமர்சிக்க கூடாதுன்னா ஆண்டவனு நக்கீரன் தெரியுமா? அந்த நீதிபதி யாரு? அவர் பேரு செந்தில் குமாரா? நக்கீரன் ஒருத்தர் தெரியுமா? தமிழ் இலக்கியம் தெரியுமா? அவர் என்ன படிச்சாருன்னு எனக்கு தெரியல. எங்கேயோ பாவம் BA ஹிஸ்டரி படிச்சுட்டு வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் BL படிச்சிருப்பாரு. நக்கீரன் என்று தமிழ் சங்க தலைவர் எதிர நிற்பது இது வந்து ஒரு அதாவது புராணம்னு சொல்றதா இல்ல இலக்கியத்துல இருக்கு, எப்படி சொல்றேன்னு எனக்கு தெரியல. எதிரே இருப்பது சிவபெருமான்ங்கிறாங்க, சிவபெருமானை கடவுளுங்கிறாங்க. நக்கீரன் கேட்டார், நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னார். கடவுளா இருந்தாலே கேட்பான், நீ என்ன நீதிபதி? அற்பம், அற்பம் தானே. நீதிபதினா கடவுளோட புருஷா? நீதிபதி தானே, அப்படியே உட்காரு, கீழே உட்காரு. கேட்பார்கள், விமர்சிப்பார்கள். நீதிபதியின் நோக்கத்தை விமர்சிக்க கூடாதுன்னு ஒரு மரபு உண்டு. நோக்கத்துல இப்ப சந்தேகம் வந்து மக்களுக்கு சந்தேகம் வந்ததுன்னா, மக்கள் தான் ஆளினால், நான் சொல்றேன், மக்கள் தான் ஜனநாயக நாட்டில் மக்கள் தான் ஆளினால் அழகுராஜா. அவங்க என்ன வேணாலும் செய்யலாம். இப்ப நேபாளத்துல அடிச்சாங்கல்ல அமைச்சரவைய, ஒரு மந்திரி வீட்டை கொளுத்துனாங்கல்ல, அதுல அந்த மந்திரியின் வாழ்க்கை துணை வேற இறந்து போயிட்டாங்க எரிஞ்சு. நாடாளுமன்ற கட்டடத்தை கொளுத்துனாங்கல்ல, மக்கள் செய்தார்கள் என்பதால் அது சரின்னு நான் சொல்றேன்.
அது சரியா தப்பா? ஒரு அமைச்சர் ரோட்டு ஒரு சாலை ஓரத்துல ஓடுறாரு, ஒருத்தர் ஓங்கி போய் மிதிச்சாரா ஒரு இளைஞர், அது சரி. ஏன் மக்கள் செய்தால் சரிங்க. இவர் யாரு? நீ சம்பளத்துக்கு வேலை வாங்குற. மக்கள் தான் நாட்டின் எஜமானர்கள், அவர்கள் என்ன செய்தாலும் சரிங்கிற. அதை குறை சொல்வதற்கு யாருக்கும் உரிமை இல்லை, யாருக்கும் தகுதி கிடையாது. ரொம்ப தெளிவா சொல்றேன், யாருக்கும் உரிமையும் கிடையாது, தகுதியும் கிடையாது. மக்கள்னா ஒருத்தர் 2 பேர் இல்ல, லட்சம் பேர், கோடி பேர், மக்கள் திரள் சமூகம் செய்தால் அது சரிதான், ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். நீங்க என்ன வானத்துல இருந்து குதிச்சு வந்தீங்களா நீதிபதியா? அப்படிலாம் நினைச்சுக்காதீங்க. நல்லா படுத்து குளிச்சுட்டு சாப்பிட்டு தூங்குங்க, போங்க.